Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Word டாக்குமெண்ட்ல நமக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸை எப்படிலாம் என்டர் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all நமக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸை எங்கே என்டர் பண்ண போகிறோமோ கர்சரை கரெக்டாக அங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேப்பில் போனோம்னா கடைசியில் நமக்கு சிம்பிள்ஸோட குரூப்பில் ஈக்குவேஷனை என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு. நல்லா கவனிங்க. இன்பில்டான ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்பில்டான ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஈவன் மோர் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தோம்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் உண்டு. தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு நியூ ஈக்குவேஷன் தான் நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள். அதே இன்சர்ட் டேப்பில் சிம்பிள்ஸில் ஈக்குவேஷன் ட்ராப் டவுன்லேயே பார்த்தோம்னா இன்சர்ட் நியூ ஈக்குவேஷனுங்கிற ஆப்ஷனும் உண்டு. இதை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை ஜஸ்ட் அதே இன்சர்ட் டேப்பில் நமக்கு ஈக்குவேஷன் ட்ராப் டவுன் இல்லாமல் அந்த ஆப்ஷனை, அந்த கமாண்டை கிளிக் பண்ணியும் நாம் ஒரு ஈக்குவேஷன் பாக்ஸை நாம் கொண்டு வந்துடலாம். அண்ட் இதை விட ரொம்ப சிம்பிள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். ஆல்ட் ஈக்குவல் டுங்கிற ஷார்ட்கட் கீயை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷனை டைப் பண்ணுறதுக்கான அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளேஸ் ஆயிரும். அண்ட் இந்த ஈக்குவேஷன் பாக்ஸ் செலெக்ஷனில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் அப்படிங்கிற டேப் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டேப் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அண்ட் இதில் நமக்கு தேவையான ஃப்ராக்ஷன்ஸோ ஸ்கிரிப்டோ என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ராக்ஷன் தேவை அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அந்த டாட்டட் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி எது வேணுமோ தாராளமாக நீங்கள் என்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஈக்குவேஷன் பாக்ஸ்குள்ளேயும் எங்கே கர்சரை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். ஸோ கரெக்டாக கர்சரை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக நான் சாம்பிளுக்காக இதை அப்படி டைப் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக என்டர் பண்ணிக்கலாம். இல்லை நான் என்ன ஈக்குவேஷன் கொடுத்தாலும், இப்போ ஒரு புது ஈக்குவேஷன் பாக்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு நியூ லைனில் ஈக்குவேஷன் பாக்ஸ் நீங்கள் ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்து கொண்டு வரீங்க. அப்படி கொண்டு வரும்போது சென்டர்லேயே தான் எனக்கு வருதுன்னா டிஃபால்ட்டாக இந்த ஈக்குவேஷன் பாக்ஸோட ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சென்டர்ட் ஆஸ் அ குரூப் அப்படின்னு தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லெஃப்ட்டுக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ரைட் சைடுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், சென்டர்ட் ஒரு ரைட் சைடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இந்த பாக்ஸ் எந்த பொசிஷனில் வேணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ட்ரிபிள் டாட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக அந்த ஈக்குவேஷன் பாக்ஸ் செலக்ட் ஆகுது இல்லையா. இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இந்த ட்ரிபிள் டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது கம்ப்ளீட் ஈக்குவேஷன் பாக்ஸும் செலக்ட் ஆகுது இல்லையா. செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒருவேளை இந்த ஈக்குவேஷன் பாக்ஸில் இருக்கிறத வேற ஒரு பாக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணணும்னாலும் சரி, இல்லை மற்ற பொசிஷனுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னாலும் சரி, கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஹோல்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். இதே ஈக்குவேஷனை வேறு ஒரு பாக்ஸ்குள்ளே, ஈக்குவேஷன் பாக்ஸ்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணணும்னாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் ஜி கொடுத்துக்கலாம். இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் இன்லைனில் மூவ் பண்ணணும்னாலும் சரி, தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் எரேஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, அங்கே உங்களுக்கு அந்த டாட்டட் பாக்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன தேவையோ ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற சிம்பிள்ஸ் எப்படி கொடுக்குறதா, ரொம்ப சிம்பிள். மேலே நமக்கு அதே ஈக்குவேஷன் டேப்பில் சிம்பிள்ஸ் இருக்குது. ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணுங்கள். பேசிக்கான மேத் சிம்பிள்ஸ் உண்டு. இல்லை இது உங்களுக்கு வேண்டாம், வேறு தான் எதிர்பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மேலே அந்த ட்ராப் டவுனை பார்த்தீங்கன்னா பேசிக் மேத்லேருந்து க்ரீக் லெட்டர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், ஆரோஸ், ஈவன் ஸ்கிரிப்ட், ஜியாமெட்ரி எல்லா சிம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா உண்டு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டாட்டட் பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஆர்குமெண்ட் வேணும், அந்த டாட்டட் பாக்ஸ் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இன்சர்ட் ஆர்குமெண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருக்குது. எது வேணுமோ எடுத்து மறுபடியும் உங்களுக்கு என்ன தேவையோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இருக்குது. எது வேணுமோ நீங்கள் உள்ளே ப்ளேஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஈவன் நமக்கு கன்வர்ஷன்ஸ் குரூப்பும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னாலும் தாராளமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எல்லா டூல்ஸும் உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும். நான் ரொம்ப மெஸ்ஸியாக பண்ணிகிட்ருக்கேன். பட் எது உங்களுக்கு எங்கெங்கே தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும்.
பட் எல்லாம் ஓகே தான் ப்ரோ. பட் நான் ஃபார்முலா அந்த ஈக்குவேஷன்லாம் கையில் எழுதுனா நான் பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டே இருப்பேன். இது உட்காந்து ஒவ்வொரு சிம்பிள் எங்கே, அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் எடுத்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்து உள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எழுதி அதை டக்குன்னு உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள். சேம் ஈக்குவேஷன் டேப்லேயே பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குரூப்பே டூல்ஸ் குரூப் அண்ட் அதில் பார்த்தோம்னா இங்க் ஈக்குவேஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு புதுசாக எங்கே கர்சர் வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்து ஒரு நியூ ஈக்குவேஷன் பாக்ஸை நம்ம என்ன பண்ணலாம், என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்க் ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், என்டர் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஸ்டைலஸ்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ரைட் பண்ண முடியும். மவுஸுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரிபிள் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அங்கே கன்வெர்ட் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் எரேஸ் பண்ணணுமா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணலாம். இல்லை குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணணும்னா செலக்ட் அண்ட் கரெக்ட் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, வேறு மாதிரி அதை எடுத்துக்கிச்சா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. பட் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மறுபடியும் ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை இதே மேத் இன்புட் கண்ட்ரோல், நீங்கள் இந்த பாக்ஸோட டைலாக் பாக்ஸோட டைட்டில் பாரை கவனித்து பார்த்தீங்கன்னா மேத் இன்புட் கண்ட்ரோல். ஸோ இதே கண்ட்ரோல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில ஆப்ஷன்ஸோடு வந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த கண்ட்ரோல் ஜிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் எரேஸ், செலக்ட் அண்ட் கரெக்ட் இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸோடு வேணும்னா ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்கு தேவைன்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக இன்சர்ட் கொடுத்துடலாம். ஸோ அப்போ அது இன்சர்ட் ஆயிரும். பட் இதுவே நீங்கள் எம்எஸ் வேர்டுக்குள்ளே இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு மேத் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே மேத் இன்புட் கண்ட்ரோல் உண்டு. அதை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா இங்கே உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸு ஹிஸ்ட்ரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே என்ன டைப் பண்ணுறீங்களோ, ஓகே சாரி இங்கே ஒரு எரேசர் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கேயும் உங்களுக்கு, பட் இங்கே என்னென்னா இந்த அண்டு ரீடுலாம் பார்த்தீங்கன்னா உண்டு. இன்கேஸ் நீங்கள் எதாவது டைப் பண்ணுறீங்க, ஓகே சாரி நீங்கள் ரைட் பண்ணுறீங்க, உங்களுக்கு சேம் எரேஸ் பண்ணுற ஆப்ஷன், செலக்ட் அண்ட் கரெக்ட்லாம் இருக்குது. அண்டு பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் தாராளமாக அதை அண்டு பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் உண்டு. பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் அந்த ஹிஸ்ட்ரின்னு ஒன்று உண்டு. இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரியில் போயிட்டு எனக்கு இது தேவை, மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், அதை அங்கே இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் முன்னாடி என்னெல்லாம் ரைட் பண்ணிங்களோ அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து கூட தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வெளியில் இருக்கிற ஆப்ஷன். எம்எஸ் வேர்ட்லேயே மேத் இன்புட் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் அதை யூஸ் பண்ணுறது ஓகேங்கிற பட்சத்தில் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஹிஸ்ட்ரி எனக்கு கண்டிப்பாக தேவை, அண்டு ரீடுலாம் எனக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் எம்எஸ் வேர்ட் டுட்டோரியல்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.